கண்ணியமானவர்களே, பணத்தை வரவழைக்கக்கூடிய இதுவரை யாரும் சொல்லாத ஒரு அற்புதமான அமல் ஒன்றை இந்த ஒரு காணொளியில் நாம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமானவர்களே, இந்த ஒரே ஒரு அமல் போதும். உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் கடன் பிரச்சனை இல்லாமல், வறுமை பிரச்சனை இல்லாமல், உணவின் தட்டுப்பாடு இல்லாமல், பணம் நீங்கள் நினைப்பதை விட உங்களுடைய பர்ஸில், உங்களுடைய இல்லத்தில் கொட்டி கொண்டு கிடக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமல். இந்த ஒரு அமல் ஒன்று போதும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள்தான் கோடீஸ்வரர். இன்னும் எந்த எந்த அளவிற்கு பணம் பெருகும் அப்படின்னா, குப்பையை போன்று பெருகும். ஒரு குப்பை தொட்டியில் எப்படி குப்பை அதிகமாக இருக்கும், அது போன்று பணம் நம்மினுடைய வீட்டில அல்லாஹு தாலா பணத்தை குவிய செஞ்சிருவான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அமல். இந்த ஒரு அமல் இன்னும் நிறைய கோடீஸ்வரர்களினுடைய இல்லங்களில், பணக்காரர்களினுடைய இல்லங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் இந்த ஒரு அமலை நிறைய பணக்காரர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனின் காரணமாகத்தான் அல்லாஹு தாலா அவர்களுடைய செல்வத்துல குறைவே இல்லாம பரக்கத்தை அல்லாஹ் அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அது போன்று நீங்களும் இந்த ஒரு அமலை இன்றே செய்ய தொடங்க ஆரம்பித்தீர்கள் அப்படின்னா, உங்களையும் அல்லாஹ் மிக பெரும் செல்வந்தனாக மாற்றுவான். இன்னும் பணம் அதிகரித்து கொண்டே இருக்கும் உங்களுடைய வாழ்வில். அப்படிப்பட்ட அந்த ஒரு அமலானது என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். உங்கள்கிட்ட ₹1 காயின் இருந்துச்சு, ₹1 அந்த காயின் இருந்துச்சு அப்படின்னா, அதை எடுத்து வச்சுக்கங்க. இன்னும் நல்லா குளிச்சுக்கங்க, நல்லா ஆடை அணிஞ்சுக்குங்க. ஆடை எழுந்துட்டு யாரும் பேசாமல், யாரையும் பார்க்காமல், ஒரு அறையிலி ஒரு ரூம்ல மௌனமாக ரூமை சாத்தி கொண்டு நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு அமலை செய்யுங்க. இப்படி செஞ்சு முடிச்சீங்கன்னா போதும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இன்னும் இந்த ஒரு அமலை செய்தால் மரணம் வரை உங்களுக்கு கடன் பிரச்சனை வராது. இன்னும் வறுமை பிரச்சனை வராது. இன்னும் உணவின் தட்டுப்பாடு வராது. இன்னும் பணம் அதிகரித்து கொண்டே இருக்கும். எந்த அளவிற்கு அப்படின்னா, நீங்க எவ்வளவு செலவு செஞ்சாலும் பணம் வந்துகிட்டே இருக்குதே, நம்ம நிறைய செலவு செய்றோம். ஆனா பணம் அதிகரித்து கொண்டே இருக்குதே, காரணம் என்ன அப்படின்னு நீங்களே யோசிக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹு தாலா உங்களுடைய செல்வத்துல பரக்கத்தை அள்ளி கொடுத்துருவான். இன்னும் ஒரு அறையில மௌனமாக அமர்ந்து கொள்ளுங்க. அந்த ₹1 காயினை எடுத்து கையில வச்சுக்கோங்க. வைத்துக்கொண்டு நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு அமலை தொடர்படியாக செய்யுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு முதல்ல ஓதிக்கொண்டு அந்த ₹1 காயினை கையில வச்சுக்கிட்டு அஸ்தபிருல்லாஹ் அப்படிங்கிற இஸ்திபார ஒரு 100 முறை ஓதுங்க. 100 முறை ஓதி முடித்த பிறகு இரண்டாவதாக யா ஹய்யு யா கையும் ரஹ்மத்திக்க அஸ் என்ற இந்த ஒரு திக்கர 100 முறை ஓதுங்க. இதனுடைய பொருள், யா ஹய்யு யா கையும் உயிர்ப்பிப்பவனே, இன்னும் உயிர் கொடுப்பவனே, அவனினுடைய ரஹ்மத்தினால் உன்னிடத்தில் நான் உதவியை கேட்கிறேன். இதான் இதனுடைய பொருள். இதை 100 முறை ஓதி முடித்த பிறகு உங்களுக்கு தெரிந்த சலவாத் ஏதாவது ஒரு 3 முறை ஓதிக்கொள்ளுங்கள். 3 முறை ஓதி முடித்த பிறகு யாத்தா அப்படிங்கிற வார்த்தையை 100 முறை ஓதுங்க. அப்பிறகு யா ரசாக் என்ற வார்த்தையை 100 முறை ஓதுங்க. அப்பிறகு யா ரஹ்மான் என்ற வார்த்தையை 100 முறை ஓதுங்க. பிறகு யா ரஹீம் என்ற வார்த்தையை 100 முறை ஓதிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு சலவாத்தை ஒரு 3 முறை ஓதிங்க. ஓதி முடிச்சிட்டு நீங்க கையில வச்சிருக்கக்கூடிய அந்த ரூபாய், அந்த ₹1 காயின ஷிப்பா ஷிப்பா ஷிப்பான்னு சொல்லி 3 முறை ஓதி நீங்க பணம் வச்சிருப்பீங்கல்ல, உங்களுக்குன்னு ஒரு வீடுகள்ல, உங்களுடைய இல்லங்கள்ல ஒரு இடம் இருக்கும். இந்த இடத்துல தாங்க நாங்க எப்பவுமே பணம் வைப்போம். பீரோலினுடைய உள்புறத்துல அல்லது பீரோலுக்கு மேல அல்லது எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க வைப்பீங்கல்ல, பணம் நகை எல்லாமே அந்த லாக்கர்ல கொண்டு போய் இந்த ₹1 காயினை வச்சிருங்க. வைத்துட்டு ஒரு 3 நாட்கள் பாருங்க. அல்லாஹு தாலா நீங்கள் நினைத்து பார்க்காத அளவிற்கு அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை அள்ளி தர ஆரம்பிச்சிருவான். எங்கிட்டு நீங்க கை வைக்கிறீங்களோ அங்கிட்ட எல்லாம் அல்லாஹ் பரக்கத். எதை நீங்க தொடுறீங்களோ அது எல்லாமே வெற்றி. எதை நீங்க செய்றீங்களோ அது எல்லாத்திலும் சிறப்பு. இப்படி அல்லாஹு தாலா உங்களுடைய வாழ்க்கையை ஒரு செல்வந்தரினுடைய வாழ்க்கையை போன்று மாற்றி விடுவான். அந்த அமல திரும்பவும் சொல்றேன். முதலாவதாக அஸ்தபிருல்லா ஒரு முறை ஓதுங்க. இரண்டாவதாக யா ஹய்யூ யா கய்யூம் ஹீஸ் என்ற இந்த திக்ர முறை ஓதுங்க. மூன்றாவதாக 3 முறை சலவாத் ஓதுங்க. நான்காவதாக யா பத்தா என்ற வார்த்தையை 100 முறை ஓதுங்க. ஐந்தாவதாக யா ரசாக் என்ற வார்த்தையை 100 முறை ஓதுங்க. ஆறாவதாக யா ரஹ்மான் என்ற வார்த்தையை 100 முறை ஓதுங்க. ஏழாவதாக யா ரஹீம் என்ற வார்த்தையை 100 முறை ஓதுங்க. எட்டாவதாக சலவாத்தை 3 முறை ஓதுங்க. இப்படி 8 அமல்கள். இந்த 8 அமல்களையும் நீங்க ஒரே அமர்வுல உழுவோடு, இன்னும் உடல் சுத்தத்தோடு, இன்னும் நல்ல ஒரு எண்ணத்தோடு, அல்லாஹ் தருவான்ற நம்பிக்கையோடு நீங்க செஞ்சீங்கன்னா, அடுத்து உங்களுடைய ஏரியாவிலே, உங்களுடைய அந்த தெருவிலே நீங்கள் தான் செல்வந்தர். நீங்கள் தான் பணக்காரர். பிற மக்களே பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு பிற மக்களே எப்படிங்க
இது ஒரு அசுர வளர்ச்சி அவர் அடைஞ்சாரு. எப்படிங்க திடீர்னு பணக்காரரா இருந்தாரு? எப்படிங்க திடீர்னு செல்வந்தரானாரு? அப்படின்னு பிற மக்களே மூக்கு மேல விரலை வைக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹு தாலா உங்கள மிகப்பெரிய செல்வந்தனாக ஆக்கிருவான். இந்த ஒரு அமல் யாரெல்லாம் இப்ப உலகத்துல செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா, இன்றைக்கு யார் யாரெல்லாம் செல்வந்தர்களாக, பணக்காரர்களாக செல்வத்துல, ஒரு பொருளாதாரத்துல உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்களோ, அவங்க ஏழை மக்களுக்கு சொல்லாம, இன்னும் அவர்களுக்கு கீழ உள்ளவங்களுக்கு சொல்லாம, அவர்கள் மட்டும் ரகசியமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக கண்ணியமானவர்களே, நீங்களும் இந்த ஒரு அமலை இன்ஷா அல்லாஹ் இன்றே தொடங்க ஆரம்பிச்சா போதும். அல்லாஹு தாலா உங்களுடைய இல்லத்திலையும் பணமழையை அல்லாஹ் புளிய செஞ்சிருவான். நம்பல அப்படின்னா பணத்திற்காக வேண்டி, செல்வத்திற்காக வேண்டி, படைச்ச ரப்பை விட்டுட்டு யார் யார்கிட்டெல்லாம் நம்ம போய் நிக்கிறோம். ஆனா ஒரே ஒரு முறை அல்லாஹ்ட்ட வந்து நின்னு பாருங்க. இந்த ஒரு அமலை கொண்டு கண்டிப்பாக அல்லாஹு தாலா உங்களை கைவிட மாட்டான். நீங்க எவ்வளவு செல்வத்தை கேட்கிறீங்களோ, அவ்வளவு செல்வத்தை குடுப்பான். நீங்க எதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ, அது அனைத்தையும் வாங்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் அதைவிட செல்வத்தை உங்களுக்கு அதிகமாக தருவான். ஆக கண்ணியமானவர்களே, பணம் இல்ல அப்படின்னு கஷ்டப்படுறவங்க, கடனால கஷ்டப்படுறவங்க, இன்னும் பொருளாதாரத்தினால நெருக்கடியில இருக்கவங்க, இன்னும் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு, அந்த பிசினஸ் லாஸ் ஆகி, இன்னொரு பிசினஸ் ஆரம்பிச்சு, இன்னொன்னு லாஸ் ஆகி, இப்படி தொடக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலயுமே தோல்வியை கண்டு கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா, இந்த ஒரு அமல் கண்டிப்பாக உங்களுக்கானதான். இந்த ஒரு அமலை இன்ஷா அல்லாஹ் இன்றே தொடங்க ஆரம்பிங்க. ஆக கண்ணியமானவர்களே, யார் யாரெல்லாம் இந்த ஒரு அமலை செய்றாங்களோ, அவர்கள் அனைவரும் அல்லாஹு தாலா மிக மிக பெரும் செல்வந்தர்களாக, பணக்காரர்களாக, கோடீஸ்வரர்களாக அல்லாஹ் மாற்றி அமைப்பானாக. ஆமீன். நீங்களும் செல்வந்தராக மாற வேண்டும். பணக்காரராக மாற வேண்டும் அப்படின்னா, நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சின்னதா ஒரு ஆமீன் என்பதாக கமெண்ட் பண்ணுங்க. ஆக கண்ணியமானவர்களே, இந்த ஒரு காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காம துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.